அனிருத் வந்து ரொம்ப பிஸி மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். பட் என்னதான் பிஸி மேனா இருந்தாலும் ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்து அவரோட கை நழுவி போச்சு. ஏன்னா அப்படின்னா என்னை அறிந்தால் படம் இருக்குல்ல, நம்ம தலையோட 55th மூவி, கௌதம் மேனன் சார் டைரக்ஷன்ல. அந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலா அனிருத் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்றதா இருந்தாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த சமயத்துல அவங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து அனிருத் மத்த படங்கள் எல்லாம் பிஸியா இருந்தாரு. சோ அதனால இதுக்கு கால் ஷீட் ப்ராப்ளம்னால ஹாரிஸ் ஜெயராஜ் கொடுத்துட்டாங்க. அண்ட் அவர் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டு கூட எல்லாமே வெளி வந்துருச்சு நியூ இயர் அன்னைக்கு. செமையா இருக்கு பத்தியா, எல்லா சாங்ஸ்மே வந்து சூப்பரா இருக்கு அதுல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுனால அனிருத் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருந்தாரு. ஐயோ தல படம் வந்து மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா கத்தி படத்தின் மூலமா தளபதிக்கு இசை அமைச்சிட்டாரு. நம்ம அடுத்த டார்கெட் தலையா தானே இருக்கணும். பட் அந்த வாய்ப்பு வந்து போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து இப்ப வீரம் படம் டைரக்ட் பண்ணார்ல சிறுத்தை சிவா. எஸ், அவர்தான். அவர் வந்து இன்னொரு படம் தலைய வச்சு அடுத்து டைரக்ட் பண்ண போறாராம். ஓகேவா? சோ அந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் போடுறதா ஒரு டாக் இருக்கு. ஓகே ஓகே, சூப்பர்ல. என்னதான் ஒரு சான்ஸ் கை நழுவி போனாலும் அடுத்த படத்துக்கு இவர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. பட் இது எந்த அளவுக்கு அனிருத் யூஸ் பண்ணிப்பாரு, இல்ல அப்பவும் கால் ஷீட் ப்ராப்ளம், நான் வேற படங்கள்ல பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாரா? ஏன்னா என்னை அறிந்தால் படத்துல வந்து அனிருத்தே தான் விலகிட்டாராம். எனக்கு வேற படங்கள் இருக்கு, இது போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே தான் போயிட்டு இருக்கிறாரு. இதுல இருந்து நான் வந்து அனிருத்க்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, கடவுள் வந்து ஒரு கதவை அடிச்சா இன்னொரு கதவை திறப்பாரு. இப்ப வந்து இன்னொரு கதவு திறந்திருக்காரு, அதையும் அவர் யூஸ் பண்ணிக்கலன்னா மூடிடுவாங்க. சோ யூஸ் பண்ணிக்கோங்க.